நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். அன்புடைமை. அன்போடு ஏந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு ஏந்த தொடர்பு. விளக்கம். உயிரும் உடலும் போல அன்பும் செயலும் இணைந்திருப்பதே உயர்ந்த பொருத்தமாகும். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் பயங்கரம். சுற்றுலா படகு கவிழ்ந்து ஒருவர் உயிரிழப்பு. புதுச்சேரியில் பூம்புகார் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி தொடக்கம். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதுச்சேரி தமிழகம் என இரு மாநில ஒத்துழைப்பு கூட்டம் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் பயங்கரம். சுற்றுலா படகு கவிழ்ந்து ஒருவர் உயிரிழப்பு. புதுச்சேரி புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்ததில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. வீராம்பட்டினம் கடற்பகுதியில் இன்று சுற்றுலா பயணிகள் சிலரை ஏற்றிக்கொண்டு தனியார் படகு ஒன்று கடலுக்குள் சென்றது. கரைக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அலையின் சிற்றத்தில் சிக்கி படகு தலைகீழாக கவிழ்ந்தது. இதில் படகில் இருந்தவர்கள் தண்ணீரில் மூழ்கினர். அங்கிருந்த மீனவர்கள் மற்றும் மீட்பு படையினர் விரைந்து செயல்பட்டு பலரை மீட்ட போதிலும் துரதிருஷ்டவசமாக ஒருவர் உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. விபத்துக்குள்ளான படகு முறையான அரசு உரிமம் பெறாமல் இயக்கப்பட்டது தெரியவந்துள்ளது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு குறித்த எந்தவித விதிமுறைகளும், முக்கியமாக உயிர்காக்கும் கவசங்கள் போன்றவை முறையாக பின்பற்றப்படவில்லை என கூறப்படுகிறது. அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதல் நபர்களை ஏற்றியதே விபத்துக்கு முக்கிய காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுச்சேரி பல்வேறு கடற்கரை பகுதியில் அனுமதியின்றி இயக்கப்படும் இதுபோன்ற லைசன்ஸ் இல்லாத படகுகளால் அடிக்கடி விபத்துக்கள் அரங்கேறி வருகின்றன. லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு பயணிகளின் பாதுகாப்பை பணயம் வைக்கும் இத்தகைய சட்டவிரோத படகு உரிமையாளர்கள் மீது புதுச்சேரி அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுமக்களின் கேள்வி. ஒவ்வொரு முறையும் உயிரிழப்புகள் ஏற்படும் பொழுது மட்டும் ஆய்வு நடத்தும் நிர்வாகம் உரிமமில்லாத படகுகளுக்கு நிரந்தரமாக ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது எப்போது? இனியாவது புதுச்சேரி அரசாங்கம் மற்றும் சுற்றுலாத்துறை இணைந்து அனைத்து சுற்றுலா படகுகளையும் முறைப்படுத்தி தகுதியற்ற படகுகளை பறிமுதல் செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகும். தேசிய தொழில்நுட்ப கழகம் புதுச்சேரி 12வது பட்டமளிப்பு விழா. காரைக்காலில் மத்திய கல்வி அமைச்சகத்தால் நடத்தப்பட்டு வரும் தேசிய தொழில்நுட்ப கழகம் புதுச்சேரியின் 12வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் பட்டங்களை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், புதுச்சேரி குடிமைப்பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் PRN திருமுருகன் மற்றும் பெங்களூரு மேம்பட்ட கணினி மேம்பாட்டு மையத்தின் நிர்வாக இயக்குனர் ST சுதர்சன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு முதன்மை விருந்தினராக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பேசும்பொழுது இளைஞர்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஆர்வத்தை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் சமூகத்திற்கு பங்களிக்க வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார். மேலும் அவர் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை வளர்ப்பதற்கு கல்வி ஆற்றும் முக்கிய பங்கை அனைவரிடத்திலும் எடுத்துரைத்தார். கழகத்தின் இயக்குனர் முனைவர் மகரந்த் மாதவ் காங்கிரேகர் விழாவிற்கு தலைமை தாங்கினார். கழகத்தின் பதிவாளர் முனைவர் சுந்தரவரதன் உடனிருந்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் துறைகளை சார்ந்த 226 இளங்கலை மாணவர்களும்
33 முதுகலை மாணவர்களும் மற்றும் 38 ஆராய்ச்சி மாணவர்களும் பட்டங்களை பெற்றனர். இளங்கலை படிப்பில் கல்லூரியின் முதலிடத்திற்கான தங்கப்பதக்கத்தை கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் துறையைச் சேர்ந்த மாணவன் டாடா உமேஷ், தொழில்நுட்பத் துறைக்கான முதுகலை படிப்பில் கல்லூரியின் முதலிடத்திற்கான தங்கப்பதக்கத்தை கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் துறையைச் சேர்ந்த மாணவன் சுஜித் குமார், அறிவியல் துறைக்கான முதுகலை படிப்பில் கல்லூரியின் முதலிடத்திற்கான தங்கப்பதக்கத்தை கணித துறையைச் சேர்ந்த மாணவன் ஷிபான் சாஹா ஆகியோர் பெற்றனர். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதுச்சேரி தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டத்தின் ஒத்துழைப்பு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டமன்றத்திற்கான தேர்தல் அட்டவணை இந்திய தேர்தல் ஆணையத்தால் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. ஆகவே புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை செய்து வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தலைமையில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடனான இரு மாநில ஒத்துழைப்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இரு மாவட்ட எல்லைகளில் நிலவக்கூடிய சட்டவிரோத மதுபானம், பணம், ஆயுதங்கள் மற்றும் இலவச பரிசு பொருட்கள் கடத்தல், மதுபான கடைகள் மற்றும் உற்பத்தி நிறுவனங்களை கண்காணித்தல், சமூக விரோத சக்திகளின் நடமாட்டம் அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய ரவுடிகள் மீது எடுக்கப்பட வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் இரு மாவட்ட வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள வாக்காளர்களை நீக்குதல் போன்றவற்றை பற்றி விரிவாக கலந்து ஆலோசிக்கப்பட்டது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரியில் பூம்புகார் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி தொடக்கம். 10% சிறப்பு தள்ளுபடி அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் பொதுத்துறை நிறுவனமான தமிழ்நாடு கைத்திறன் தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் பூம்புகார் சார்பில் கைவினைப் பொருட்களின் பிரம்மாண்ட கண்காட்சி மற்றும் விற்பனை இன்று புதுச்சேரியில் தொடங்கியது. புதுச்சேரி சூப்பரண்ட் தெரு பாரதி பூங்கா அருகில் உள்ள வர்த்தக சபையில் இக்கண்காட்சி நடைபெறுகிறது. இந்த தொடக்க விழாவிற்கு புதுச்சேரி சுகாதாரம் மற்றும் குடும்ப நல சேவைகளின் இயக்குனர் டாக்டர் சேவேல் தலைமை தாங்கி கண்காட்சியை திறந்து வைத்தார். கை வினைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இக்கண்காட்சியில் 10க்கும் மேற்பட்ட கைவினைஞர்கள் நேரடியாக பங்கேற்று தங்கள் கைவண்ணத்தில் உருவான கலைப் பொருட்களை காட்சிப்படுத்தியுள்ளனர். பஞ்சலோக சிலைகள், பித்தளை சிலைகள் மற்றும் நேர்த்தியான மர சிற்பங்கள், பல்வேறு வகை பித்தளை விளக்குகள், பூஜை பொருள்கள் மற்றும் கோவில் அலங்கார பொருட்கள், பேப்பர் குழினால் செய்யப்பட்ட தலையாட்டி பொம்மைகள் மற்றும் குழந்தைகளின் மர விளையாட்டு பொருட்கள், நவீன ரக புடவைகள், கைப்பை மற்றும் கலைநயமிக்க ஆபரணங்கள், செம்பு பாத்திரங்கள், அகர்வத்தி மற்றும் பிரத்யோக கைவினை பரிசு பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இக்கண்காட்சி இன்று முதல் வரும் மார்ச் 1ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமையும் கண்காட்சி செயல்படும். வாடிக்கையாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் அனைத்து பொருட்களுக்கும் 10% சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது. பாரம்பரிய கலைகளை போற்றவும் கைவினைஞர்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவவும் பொதுமக்கள் பெருமளவில் வருகை தந்து இந்த பொற்கால வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பூம்புகார் நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. சம்பள உயர்வு கேட்டு 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் தொடர் போராட்டம். பிப்ரவரி 20 அரை நிர்வாண போராட்டம் நடத்த முடிவு. புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் பணியாற்றும் 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் தங்களின் நீண்டகால கோரிக்கையான சம்பள உயர்வு மற்றும் நிலுவைத் தொகையை வழங்கக் கோரி கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய வருடாந்திர ஊதிய உயர்வு, போனஸ் மற்றும் இதர சலுகைகள் ஆகியவை எவ்வித முன் அறிவிப்புமின்றி நிறுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக ஊழியர் சங்கம் சார்பில் பலமுறை அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்தும் இதுவரை எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. கடந்த ஆண்டு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு ரூபாய் 10,000 ஊதிய உயர்வு வழங்க ஆணையிட்டிருந்தார். ஆனால் அந்த உத்தரவு அரசாணையாக வெளியிடப்படாமல் அதிகாரிகள் மட்டத்தில் முடக்கப்பட்டுள்ளதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உயிரை பணயம் வைத்து பணியாற்றிய எங்களுக்கு முதலமைச்சர் அறிவித்த நியாயமான ஊதிய உயர்வை கூட வழங்க அதிகாரிகள் மறுப்பது ஏன் என போராட்டக் குழுவினர் வேதனையுடன் கேள்வி எழுப்பியுள்ளனர். சுகாதாரத்துறை அமைச்சராகவும் இருக்கும் முதலமைச்சரின் உத்தரவை அதிகாரிகள் செயல்படுத்தாததை கண்டித்து ஊழியர்கள் தங்களின் போராட்டத்தை தீவிரப்படுத்த முடிவு செய்துள்ளனர். ஊதிய உயர்வுக்கான அரசாணை வெளியாகும் வரை போராட்டம் தொடரும். வரும் பிப்ரவரி 20ஆம் தேதி அன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி அரை நிர்மாண போராட்டம் நடத்தப் போவதாக ஊழியர் சங்கம் அறிவித்துள்ளது.
இந்த வேலை நிறுத்தத்தால் அவசரகால ஆம்புலன்ஸ் சேவைகள் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே அரசு உடனடியாக தலையிட்டு சுமூக தீர்வு காண வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரூபாய் 1,25,00,000 மதிப்பிலான 14 டயாலிசிஸ் இயந்திரங்களை புதுச்சேரியில் உள்ள 3 மருத்துவமனைகளுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோ சார்லஸ் மார்ட்டின் வழங்கினார். மார்ட்டின் குழுமம் மற்றும் ரோட்டரி இன்டர்நேஷனல் இணைந்து CSR நிதியிலிருந்து ரூபாய் 1,25,00,000 மதிப்பிலான 14 டயாலிசிஸ் இயந்திரங்களை புதுச்சேரியில் உள்ள 3 மருத்துவமனைகளுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோ சார்லஸ் மார்ட்டின் மற்றும் அவரது தாயார் டாக்டர் லீமா ரோஸ் மார்ட்டின் ஆகியோர் வழங்கினார்கள். மார்ட்டின் குழுமம் மற்றும் ரோட்டரி இன்டர்நேஷனல் இணைந்து CSR நிதியிலிருந்து கனகசெட்டிக்குளம் பகுதியிலுள்ள பிம்ஸ் மருத்துவமனைக்கு 4 டயாலிசிஸ் இயந்திரங்கள், நகர பகுதியிலுள்ள குரூனி மருத்துவமனைக்கு 3 டயாலிசிஸ் இயந்திரங்கள் மற்றும் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள கிட்னி சென்டர் மருத்துவமனைக்கு 7 டயாலிசிஸ் இயந்திரங்கள் என மொத்தம் 1,25,00,000 மதிப்பிலான 14 டயாலிசிஸ் இயந்திரங்கள் வழங்கப்பட்டது. டயாலிசிஸ் இயந்திரங்களை மார்ட்டின் குழுமத்தின் நிர்வாக இயக்குநரும் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவருமான ஜோ சார்லஸ் மார்ட்டின் மற்றும் அவரது தாயாரும் மார்ட்டின் குழுமத்தின் இயக்குநருமான டாக்டர் லீமா ரோஸ் மார்ட்டின் ஆகியோர் வழங்கினார்கள். நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், திட்டத்தலைவர் கவிதா கோபாலகிருஷ்ணன், ஆக்ருதி சங்க தலைவர் மதுக்கண்ணன் மற்றும் உறுப்பினர்கள், பாண்டிச்சேரி ரோட்டரி சங்க தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகள், மருத்துவமனை நிர்வாகத்தினர், மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்றனர். இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோ சார்லஸ் மார்ட்டின், மார்ட்டின் ஃபவுண்டேஷன் மற்றும் ரோட்டரி சங்கம் இணைந்து 1,25,00,000 மதிப்புள்ள 14 டயாலிசிஸ் இயந்திரத்தை மருத்துவமனைகளுக்கு வழங்கியுள்ளதாக கூறினார். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் குடிநீரின் தரம் குறைந்து வருகிறது. TDS அளவு அதிகரித்து உள்ளது. பல இடங்களில் குடிநீர் மிகவும் மோசமாக உள்ளது. இதனால் பலர் சிறுநீரக பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது இந்த டயாலிசிஸ் இயந்திரங்களால் ஏழை எளிய நோயாளிகள் பயனடைவார்கள் என தெரிவித்த லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோ சார்லஸ் மார்ட்டின், புதுச்சேரி முழுவதும் குடிநீர் பிரச்சனை என்பது பெரிய அளவில் உள்ளது. அதனை சரி செய்ய சிங்கப்பூரை சேர்ந்த CPG நிறுவனத்துடன் சேர்ந்து திட்டங்களை வகுத்து வருவதாக கூறினார். தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து செய்தியாளர்களை எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், கூட்டணி குறித்து தொடர்ந்து பேசி வருவதாகவும் விரைவில் உறுதி செய்யப்பட்டு ஓரிரு வாரங்களில் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் அரசியல் என்பது விளையாட்டு அல்ல, மக்களுக்கு சேவை செய்யவே வந்துள்ளோம். அதன் காரணமாகவே பொறுமையாக நகர்வுகளை மேற்கொள்வதாகவும் மக்களுக்கு என்ன தேவையோ அதனை நாங்கள் செய்வோம் என கூறினார். கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து காரைக்கால் சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து வந்ததாகவும் டெல்லிக்கு அழைத்தாலும் செல்வேன் எனவும் அவர் தெரிவித்தார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மக்கள் சந்திப்பு நடைபயணம் நடைபெற்றது. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட இந்திய கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் 5400 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் தட்டாஞ்சாவடி தொகுதி முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டு இருப்பதாகவும், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சர் ரங்கசாமி இதுவரை தொகுதி பக்கமே வராமல் உள்ளதால் பல்வேறு பிரச்சனைகள் தொகுதியில் தீர்க்கப்படாமல் உள்ளது எனவும், குறிப்பாக சுத்தமான குடிநீர், குண்டும் குழியுமான சாலைகள், தொகுதியில் படித்த இளைஞர்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் வேலைவாய்ப்பு பெற்று தரவில்லை, விடுபட்ட இலவச மனைப்பட்டாவை வழங்கவில்லை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதால் வருகின்ற தேர்தலில் தொகுதி மக்கள் தினசரி சந்திப்பதற்கும் அவர்களின் பிரச்சனைகளை போக்கிட பணியாற்றுவதற்கு ஏதுவாக சட்டமன்ற உறுப்பினரை தட்டாஞ்சாவடி தொகுதி மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மக்கள் சந்திப்பு நடைபெற்றது. இதில் மாநில செயலாளர் சலீம் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் வீதி வீதியாக சென்று மக்களை சந்தித்தனர். மேலும் வருகின்ற தேர்தலில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் இந்திய கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிடும் என மாநில செயலாளர் சலீம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு பெயிண்டர், பிளம்பர், ஆசாரி வேலை செய்யும் உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் இன்று வழங்கினார்.
புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி குருசுகுப்பத்தை சேர்ந்த இளைஞர்கள் பலர் பெயிண்டர் வேலை மற்றும் பிளம்பர் வேலை, ஆசாரி வேலைகளை செய்து வருகின்றனர். இவர்கள் மிகவும் ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்களது வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற சுமார் 25 நபர்களுக்கு பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தனது சொந்த செலவில் இன்று ஆசாரி வேலை, பெயிண்ட் வேலை, பிளம்பர் வேலை செய்யும் இளைஞர்களுக்கு உபகரணங்களை ராஜ்பவன் தொகுதி பாஜக அலுவலகத்தில் வழங்கினார். மேலும் விடுபட்ட பயனாளிகளுக்கு மிக்சி உள்ளிட்ட நலத்திட்ட உதவியும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சப்தகிரி குழும இணை இயக்குனர் விஜய் ஆனந்த், ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், பாஜக ஆலய மற்றும் ஆன்மீக பிரிவு தலைவர் சாய் சுதாகர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உபகரணங்களை பெற்றுக்கொண்ட இளைஞர்கள் மாநில தலைவர் VP ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போர்த்தி நன்றியை தெரிவித்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் பேரணி நடைபெற்றது. புதுச்சேரியில் 2011ஆம் ஆண்டு முதல் கடந்த 15 ஆண்டுகளாக தினக்கூலி ஊழியர்களாக பணிபுரிந்து வரும் 2096 கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணிநிரந்தரம் செய்ய ஆளுநர் அரசாணை வெளியிட வேண்டுமென வலியுறுத்தி பேரணி நடைபெற்றது. ஊழியர் சங்கத் தலைவர் காத்தவராயன் தலைமையில் கம்பன் கலையரங்கத்திலிருந்து ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணியாக சென்று முழக்கங்களை எழுப்பினர். இதில் இளைய வளவன், கணேசன், நாகையன், பால்ராஜ், பாபு, சகாயராஜ், பிரபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கம்பன் கலையரங்கில் தொடங்கிய பேரணி அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக மாதா கோவில் அருகே வந்தபொழுது பெரிய கடை போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து பிரேமதாசன், ஆனந்த கணபதி, கலிய பெருமாள், வேளாங்கண்ணி தாசன், பாக்கியராஜ் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இதில் கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வருகின்ற மார்ச் 8 உலக மகளிர் தின விழாவினை முன்னிட்டு நமது மக்கள் கழக தலைவர் நேரு என்கிற குப்புசாமி MLA சொல்படி உருளின்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து மகளிர்களுக்கும் பரிசு வழங்கும் நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கோவிந்தசாலை புதுநகர் மெயின் ரோடு பகுதி மற்றும் கண்டக்டர் தோட்டம் பிரியதர்ஷினி நகர் அரசு குடியிருப்பு பகுதிகளில் நமது மக்கள் கழக மகளிர் அணியை சேர்ந்தவரும் சமூக சேவையுமான வசந்தி நேரு மேற்கண்ட பகுதியில் உள்ள மகளிர்களுக்கு வீடு சென்று மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லி பரிசு பொருட்களை வழங்கினார். நிகழ்வில் நமது மக்கள் கழகத்தை சேர்ந்த பிரமுகர் பலர் உணர்ந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் பயங்கரம், சுற்றுலா படகு கவிழ்ந்து ஒருவர் உயிரிழப்பு. புதுச்சேரியில் பூம்புகார் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி தொடக்கம். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதுச்சேரி, தமிழகம் என 2 மாநில ஒத்துழைப்பு கூட்டம் நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள 3 மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.